இந்த படம் வந்து இந்த அக்கா கதை தான். வாழை படம் வந்து இந்த அக்கா கதை தான். அந்த ஊரில் வாழைக்காய்க்க போகிறாங்க, வரும்போது லாரி கவுந்து அப்சைட் ஆகிறாங்க, அதில் 19 பேர் இறக்குறாங்கிறது அந்த படத்தோட கதை. அந்த படத்தோட கதை வாய்ப்பு கிடைச்சி அந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். நம்ம பகுதியில் எடுத்த படம் ஃபுல்லாக நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் நடிச்சிருக்கு. இந்த சுற்று வட்டார மக்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட அக்கா காலையிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம போகிறோம். வெளியே கொண்டு வரும்போது தான் வாழை திரைப்படம் ஷூட்டிங் எடுக்காங்கன்னு சொல்லி நமக்கு தகவல் வருது. உடனே அதை கொண்டு போகிறோம். அப்போ பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. இவங்களுடைய பேட்டி இவங்களுடைய ரீச் ஆகலை. இப்போ போன வாரம் வாழைப்படம் அந்த படம் தேட்டருக்கு வந்துட்டு, தேட்டருக்கு வந்த உடனே இந்த அக்கா முதல்ல பார்க்காங்க. நானும் பார்த்தேன். பார்த்த உடனே தான் அப்போ பனியமாத அக்கா பார்த்த கதை வந்திருக்க, இதை வெளியே கொண்டு வரதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணி கடும் முயற்சி எடுத்தோம். அது ஏதாவது சின்ன வேலையாக நடந்திருக்கலாம். அக்காவுக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியாது. நான் கடுமையான முயற்சி எடுத்து இப்போ கொண்டு வந்து அந்த அக்காவுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்கும். ஏன்னா ஒன்றுமே கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தகப்பானவருடைய தயவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தகப்பானாருக்கு 80 வயசு ஆகிப்போச்சு. அவங்களும் வந்து மகா இப்படி பாரமாக தானே இருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளி வந்து குடும்பத்தில் மாற்றுத்திறனாளியாக இருந்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாரம் இருக்குது. நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் குடும்பத்தோடு இருந்து அணுகியிருக்கேன். எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். சில மன கஷ்டங்கள்லாம் நிறைய தாப்பணும், மகளுக்குள்ள மன கஷ்டங்கள்லாம் நிறைய உருவாகுது. இது எப்படியாவது இந்த கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லி நம்ம சங்கம் என்ன செய்யுது, முயற்சி எடுத்தால் மறுபடியும் அந்த சுடலமணி நம்ம நண்பரை மறுபடியும் புதிய தலைமுறைக்கு வந்தார். அவரை கொண்டு போய் மறுபடியும் பேட்டி எடுக்கும். பேட்டி எடுத்து மறுபடியும் பேட்டி விடும்போது தான் அது பிரபலமாகும். எல்லா பக்கமும் போகுது. உடனே அந்த டேரக்டர் மாரி செல்வராஜ், அந்த நம்ம ஊருக்கார் பக்கத்தில் புளியங்குளத்துக்காரு, அவர் மறுநாள் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அக்கா நீங்கள் இருக்குது எனக்கு தெரியாதுக்கா, அதை நான் ஒன்றி பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாரு. அது நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய உதவிகளும் செய்கிறேன்னு தகவல் வந்திருக்கு. அந்த அக்கா நடந்த சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்ம சங்கம் என்னது முயற்சி பண்ணிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் போயிட்டு சங்கத்தில் எல்லாரும் பொறுப்பு எடுக்கணும். நான் ஒரு ஆளாக இருந்து ஆரம்பத்தில் நான் 10 வருஷமா இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். எல்லாருமே பொறுப்பு எடுக்கணும். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. சொன்னார். இடம் கேட்ட உடனே உங்கள் மண்டபம் நீங்கள் வந்து நடத்தீங்கன்னு சொல்லிட்டு அதோடு நிற்கலை. இப்போ வந்து நம்மளை பார்த்து நம்ம சங்கத்துக்கு நிதி வசூல் பண்ணி தான் நம்ம செயல்படுறோம். அங்கே இந்த இடத்துக்கு மண்டபத்துக்கு காசு கேட்கல. ஆனால் அவர் வந்து இப்போ 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து செயல்படுறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை கூறியிருக்காரு. அப்படின்னு அவருக்கு திரும்பவும் ஒரு கையொழி வசூல் கொடுத்து காசு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதாவது நம்ம மாற்றுத்திறனாளிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்கு நீ எங்கேயும் அலையக்கூடாது. என் மண்டபத்தில் வாங்க, மண்டபம் நீங்க என்னைக்கு சொல்லுதீங்களோ அன்னைக்கு ஃபங்க்ஷன் இல்லைன்னா நீங்க நடத்திக்கிடுங்க. நான் இது நான் கடவுளுக்கு செய்யறது, நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருடைய சார்பாகவும் தாத்தாவுக்கு நன்றி சொல்லி, தாத்தா இன்னும் நீரோடி வாழணும், எந்த நோய் நொடி இல்லாம வாழணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், தாத்தா நல்லா இருக்கணும். நம்ம அனைவரும் இறைவனுடன் பிரார்த்தித்துக் கொண்டு நமக்கு அனைவரும் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். பார்த்தீங்கன்னா